தொடர்ந்து பல ஆண்டுகளாக பெண்களை பற்றி ஆபாச கருத்துக்களை எழுதுறாரு, குளிக்கிற போட்டோ எடுத்து போடுறாரு. இது வந்து என்னைக்கோ நடவடிக்கை எடுத்திருக்கணும். பெண் ஊடகவியலாளர்கள் திரும்ப திரும்ப கேஸ் கொடுத்திருக்கிறாங்க, ஹைகோர்ட்ல கமிஷன் ஆஃபீஸர் கொடுத்திருக்கிறாங்க. இதன் மேல எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் வந்து எடுக்காம தூங்கினுங்க. அதனுடைய விட்டது விளைவு தான் அடுத்த கட்டமா பெண் போலீஸ் அதிகாரி மேலையும் பெண் எஸ்ஐ மேலையும் ஸ்டெர்லைட் அரசு பயங்கரவாதம் அதை ஆதரிக்கிறார். ராம்குமார் அரசு பயங்கரவாதம் ஆதரிக்கிறார். ராம்குமார் விஷயத்துல ஸ்ரீமதி விஷயம் அரசு பயங்கரவாதம் அதை வந்து ஆதரிக்கிறார். ஏதாவது அரசு பயங்கரவாதத்தை நடவடிக்கையை ஒன்றாவது எதிர்த்தாரா? இல்ல. அந்த இடத்துல உட்கார விரும்புற யார் இருக்காங்களோ அவங்க தான் இவர்கிட்ட தகவல் கொடுத்து போய் சொல்லி பேசு, ட்விஸ்ட் பண்ணி பேசுன்னு சொல்றான். அப்படி சொல்லிதான் டேவிட்சன் ஆசீர்வாதம் வந்து அந்த இடத்துல இல்லாம போனார். அப்படி சொல்லிதான் உதயச்சந்திரன் அந்த இடத்துல இல்லாம போனார். இப்போ அருண் டார்கெட்டுக்கு ஆளாகிறார்னா அருண் இடத்துக்கு யார் வர விரும்புறாங்க, அவங்க யாருன்னு கவனிக்கணும். சங்கர் புரோக்கரா ஏஜென்ட்டா? ஏன் நம்ம வந்து அந்த காலத்தை சிஐ ஏஜென்ட் ஏன் சொன்னோம், அமெரிக்கன் ஏஜென்ட் ஏன் சொன்னோம், ஏன் புரோக்கர் ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம்? அவங்க ஒரு குறிப்பிட்ட பொலிட்டிக்கல் அஜெண்டாவை செயல்படுத்துவதற்காக ஒரு கண்ணோட்ட ரீதியாக செயல்படுவாங்க. காசு வாங்குவாங்க, வாங்காமல். ஆனால் அவங்க வேலை அப்படி. அப்போ சங்கரை பொறுத்த வரைக்கும் ஏஜென்ட்னு சொல்றது தான். இதெல்லாம் அண்ணாமலை பங்கே இல்லையா? ஏன் அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாரு? ஒன்றிய அரசாங்கத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஊழலை வந்து ஒண்ணுமே பேசலையே, ஒண்ணுமே செய்யலையே அவரு. மாறாக அது அதனுடைய தலைமை நிர்வாகியாக இருக்கக்கூடிய அண்ணாமலை தான் திரும்ப திரும்ப ஆதரிச்சு பேசுறாரு. அண்ணாமலையோட இருக்க உறவுன்றாரு. நான் சிறையில் இருக்கும்போது அண்ணாமலை எனக்கு வந்து ஆள் விட்டு உதவி செய்யட்டுமான்னு கேட்டாரு. அதுக்கு பிறகு வந்த பிறகு கூட அண்ணாமலை போய் பார்த்தாரு. அண்ணாமலையை வந்து அவர் ஒன்றும் விமர்சிக்கிறது இல்லையா? முதலமைச்சர் சந்திச்சாராங்கிறது உறுதிப்படுத்த வேண்டிய விஷயம். ஏன்னா சங்கர் பல பொய்களையே வாழ்க்கையாக வச்சுட்டு இருக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது இது உண்மையா இல்லையாங்கிறது உறுதிப்படுத்த வேண்டிய விஷயம். இந்த எடப்பாடி பழனிசாமி ஆளுமிக்கவரா? ஒரு முக்கியமான துப்பாக்கி சூடு நடக்குது ஸ்டெர்லைட் விஷயத்துல. பேப்பர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லக்கூடிய ஆள் வந்து திரும்ப திரும்ப ஆளுமிக்கவர் இவர் அவர் சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு செயல்பாட்டாளர் பாஸ்கர் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். சவுக்கு சங்கர் தன்னைத்தானே ஒரு பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிறாரு. அவரை வந்து பல்வேறு நபர்கள், பல்வேறு தரப்பினர் வெவ்வேறு வகையில் வந்து அடையாளப்படுத்துகிறாங்க. ஒரு சிலர் இன்னும் உண்மையிலே பத்திரிகையாளர்னு நம்புறாங்க, ஒரு சிலர் ஒரு புரோக்கர்ன்றாங்க, ஒரு சிலர் அவரை ஏஜென்ட் அப்படின்றாங்க. தென்னாட்டின் வந்து அசாஞ்சே அப்படின்ற மாதிரியாலாம் சிலர் பட்டம்லாம் கொடுத்துருக்குறாங்க. கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கைது நடவடிக்கையை நீங்க முதல்ல எப்படி பார்க்குறீங்க? சங்கர் பொறுத்த வரைக்கும் திருக்குறள் இருக்கக்கூடிய ஒரு குறள், இது போன்ற தமிழ் இலக்கியங்கள்ல இருக்கிற மாதிரியும் ஐசக் நியூட்டனுடைய 2வது விதியாக இருக்கக்கூடிய எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் என்பதற்கு ஏற்ற மாதிரி தான் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. சங்கர் தான் இதுக்கு காரணம், சங்கர் தான் இதுக்கு விலை கொடுத்தாகணும். இதுதான் நம்ம முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். 2வது, அவர் வேற எந்த விஷயம் இருக்குதோ இல்லையோ, பெண்கள் விவகாரத்தை ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர். தொடர்ந்து பல ஆண்டுகளாக பெண்களை பற்றி ஆபாச கருத்துக்களை எழுதுறாரு, குளிக்கிற போட்டோ எடுத்து போடுறாரு. இந்த பெண் அந்த பெண்ணோட, அந்த ஆணோட, அந்த பெண் இந்த ஆணோட, அப்படி இப்படின்னு வந்து தொடர்ந்து எழுதிட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காரு. அப்போ நிச்சயமாக அவர் ஹேபிச்சுவல் அஃபெண்டர் தான் அந்த வகையில. இப்போ கைது செய்யப்பட்டிருக்க வகையில் பார்க்கும்போது ஆமா. அப்போ அதனால வந்து எந்தவித தப்பும் கிடையாது. இது வந்து என்னைக்கோ நடவடிக்கை எடுத்திருக்கணும். பெண் ஊடகவியலாளர்கள் திரும்ப திரும்ப கேஸ் கொடுத்திருக்கிறாங்க, ஹைகோர்ட்ல கமிஷன் ஆஃபீஸர் கொடுத்திருக்கிறாங்க. இதன் மேல எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் வந்து எடுக்காம தூங்கினுங்க. அதனுடைய விட்டது விளைவு தான் அடுத்த கட்டமா பெண் போலீஸ் அதிகாரி மேலையும் பெண் எஸ்ஐ மேலையும் இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காரு. முதல்லயே இது நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த அளவுக்கு அவருக்கு துணிச்சல் வந்திருக்காது. இதுலையாவது இனிமேல் பழையபடி விட்டுடாம நடவடிக்கை அவர் மேல கடுமையாக எடுக்கணும். அப்போதான் எதிர்காலத்தில் வந்து பெண் போலீஸே எஸ்ஐயே வந்து கேவலமா பேசக்கூடிய அளவுக்கு அவர் துணிச்சல் வந்திருக்குன்னா என்ன காரணம்? இதுதான் காரணம். இந்த பிரச்சனை இதோட விட்டுறக்கூடாது. இறுதியாக அவர் மீது கடும் நடவடிக்கை வந்து எடுக்கணும். 2. 3வது, அவர் போலீஸ் அதிகார வர்க்கம், ஐஏஎஸ் அதிகாரி எப்பவும் ஒரு பெரிய சப்போர்ட் பண்றதால, முக்கியமாக பிஜேபியும் அதிமுகவும் அவருக்கு பின்னாடி இருக்கிறதால அவர் ரொம்ப தைரியமாக தப்பு பண்ற அளவுக்கு வந்து அவர் ஓவர் கான்ஃபிடன்ஸ்க்கு ஆனாரு. இப்போ மேலும் ஆயிருக்கிறார். அவர் ஒருத்தரை டார்கெட் பண்ணி ஒன்று பேசுறாருன்னா, ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை ஒரு ஐபிஎஸ் டார்கெட் பண்ணி பேசுறாருன்னா, அந்த அதிகாரி இடத்துக்கு வர விரும்புகின்ற இன்னொரு ஐஏஎஸ் அதிகாரி அந்த ஐபிஎஸ் அதிகாரி உடைய ஆதரவோடு தான் இவர் இதெல்லாம் செய்கிறார், தகவல் கொடுக்கறது செய்கிறது. அப்போ எப்படியாக இருந்தாலும் ஒரு பிரிவு ஆதரவு வந்து மையினுடைய அரசியல் கட்சியில் கிடைக்குது, அதிகார வர்க்கத்தின் இன்னொரு பிரிவினுடைய ஆதரவு கிடைக்குது. இப்பவும் கூட அதெல்லாம் நோண்டுனா தமிழக அரசாங்க அதிகார வர்க்கம்
கடுமையாக சிக்கலுக்கு ஆளாகும். ஆக்சுவலா நீங்க சொல்றதா அவரும் குறிப்பிட்டு பேசுறாரு. இன்னைக்கு அதிகார வர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் புழுத்து போயிருக்குது. இப்போ மேல்நிலையில இருக்கிறவரை சொல்லக்கூடிய விஷயத்த கீழ்நிலையில இருக்கிறவங்க கேட்கணும், அதற்கு கீழ்நிலையில இருக்கிறவங்க அதுக்கு மேல இருக்கவங்க சொல்றதை கேட்கணும். இப்படியாக காவல்துறையினுடைய அந்த கட்டமைப்பு இருக்கணும். அந்த கட்டமைப்பை இன்னைக்கு இல்ல அப்படின்னு அவரே சொல்றாரு. அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? படிநிலை கட்டமைப்பை, அந்த ஹெரையார்கியை நிறுவுறதுல, செயல்படுத்துறதுல அது பல இடங்கள்ல சிக்கல் இருக்குது. அது இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுக்க கூட இருக்குது. இப்போ அண்மையில் அமெரிக்காவுடைய உயர்மட்ட அதிகாரி ஒருத்தர் அமெரிக்க அரசாங்கத்துக்கோ யாருக்கோ தெரிவிக்காமலே ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தார். எங்கன்னு 3 நாளாக தேடுறாங்க. அப்போ இதை காட்டுது. அப்போ இந்த ஆட்சியாளர்களுக்கு இன்றைக்கு இந்த நெருக்கடி இருக்குது. அதிகார வர்க்கத்தை சமாளிக்கிறதுலையும் அதிகார வர்க்கத்தை கையாளுறதுலையும் அரசாங்கத்துக்கு அதிகார வர்க்கத்துக்குமான முரண்பாடு, இந்த கோஷ்டி பூசல் இதெல்லாம் இருக்குது. அப்போ தமிழ்நாடு அரசாங்க அதிகார வர்க்கத்தில் உலகங்கே இருக்கிற மாதிரி, குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி இங்கே ஜாதி அடிப்படையில் அதிகார வர்க்கம் பிரிஞ்சிருக்குது. தமிழ்நாடு அல்லாத என்ற வகையிலும் பிரிஞ்சிருக்குது. இது தவிர பல வேற வகை வடிவான கோஷ்டி அரசியல் இருக்குது. இப்படி இருக்கும்பொழுது செயல்படுத்துவது கஷ்டம்தான். அதையெல்லாம் மீறி இவங்களை இயக்குறது, வேலை வாங்குறதுக்கான ஒரு கட்டமைப்பு அரசாங்க மட்டத்தில் ஒரு கட்டமைப்பு, ஒரு மெக்கானிசம் உருவாகணும். அரசாங்கம் நல்லா செய்ய விரும்பினா கூட பிற்போக்கான அதிகார வர்க்க பிரிவினர் இதுக்கு எதிராக தான் நிற்கிறாங்க. அரசாங்கம் ஒரு பாப்புலிஸ்ட் அப்ரோச்சில் சில விஷயங்கள் செய்ய விரும்புவாங்க, சில நல்வாழ்வு திட்டங்கள் கொண்டு வர விரும்புவாங்க, சில அரசியல் நிகழ்ச்சிகள் நிறைவேற்ற விரும்புவாங்க. ஆனால் மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்படாத, தேர்தலுக்காக மக்களை எந்த வகையிலும் சந்திக்காத, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத அதிகார வர்க்கமாக இருக்கக்கூடிய IAS IPS அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு ஜனநாயக தன்மையிலான விஷயங்களை கூட அவங்க குறுக்க நிற்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலை, அரசாங்கம் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுது, அதை சொல்கிற செய்ய வேண்டிய நம்ம கடமை. ஏதாவது சட்டரீதியான விஷயங்கள் மட்டும் நம்ம யோசனை சொல்லலாம். அப்படி இல்லாமல் இது அவங்க ஏதோ சொல்லுவாங்க, நம்ம கேட்கணுமா? நமக்கான அஜெண்டா இருக்குது. அந்த அஜெண்டா என்ன? ஒன்று பொலிட்டிக்கல் அஜெண்டானா பிஜேபி, வர்க்க அஜெண்டா, கிளாஸ் அஜெண்டானா அவங்களுடைய வர்க்கத்தன்மையிலிருந்து ஏன் மக்களுக்கு செய்யணும்? அதுக்கு நம்ம இங்கே வந்திருக்கிறோம். நம்ம அதிகார வர்க்கம் திமிரோடு இருப்போம். அப்போ இந்த அதிகார வர்க்கம் தடித்த தோல் கொண்டதுன்றதுதான் இதில் எதார்த்தம். இது அமெரிக்க அரசாங்கத்துக்கும் இந்த பிரச்சனை உண்டு. முன்ன சோசியலிச நாடாக இருந்த சோவியத் ஒன்றியத்தில் இந்த பிரச்சனை இருந்தது, சீனாவில் இந்த பிரச்சனை இருந்துச்சு. அப்போ அதிகார வர்க்கத்தை மக்கள்கிட்ட ஒப்படைச்சி மக்கள்கிட்ட அவங்க பதில் சொல்ல கடமைப்பட்டவன்ற ஆக்கினாதான் இவங்க ஒழுங்காக இருப்பாங்க. அப்போ நிச்சயமாக சவுக்கூர் சங்கர் சொல்கிறது இந்த வகையில் டிஃபால்ட்டாக கரெக்டாக இருக்கலாம். ஆனால் அவர் சொல்கிற நோக்கம் அது கிடையாது. ஆக்சுவலா அதிகார வர்க்கம் இப்படி இருப்பதனால தான் சவுக்கு சங்கர் மாதிரியான ஆட்களால் இப்படி செயல்பட முடியுது. ஒன்று. இன்னொன்று, இந்த பிரச்சனை ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்டையும் இருக்குது. ஒன்றிய அரசாங்கத்தை பாஜக அரசாங்கம் கண்டித்து பேசுகிறாரா? ஒன்றால் ஆட்சியை ஒழுங்காக நடத்த முடியல, இவ்வளோ முரண்பாடுகள் இருக்குது, இவ்வளோ கோஷ்டி பூசல் இருக்குது, இதை பேசுகிறாரா? இது பேசுறதில்ல. அவர் திரும்ப திரும்ப குறிப்பிட்ட அதிகார வர்க்கத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட பிரிவினர், குறிப்பிட்ட தனிநபர்களுடைய நலனுக்காக அங்கே உட்கார விரும்புவோம், அந்த சீட்டில் இந்த பதவியில் உட்கார விரும்புவோம். அந்த இடத்துல உட்கார விரும்புகிற யார் இருக்காங்களோ அவங்க தான் இவர்கிட்ட தகவலை கொடுத்து பொய் சொல்லி பேசு, இப்படி ட்விஸ்ட் பண்ணி பேசுன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லி தான் டேவிட்சன் ஆசீர்வாதம் அந்த இடத்துல இல்லாமல் போனார். அப்படி சொல்லி தான் உதயச்சந்திரா அந்த இடத்துல இல்லாமல் போனார். இப்போ அருண் டார்கெட்டுக்கு ஆளாகிறார்னா அருண் இடத்துக்கு யார் வர விரும்புகிறாங்க, அவங்க யாருன்னு கவனிக்கணும். அவங்க தான் சவுக்கு சங்கர் கிட்ட இல்லாத போலாதையும் சொல்லி கொஞ்சம் அறகுறை உண்மையாக இருக்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லி இப்படி பேசுன்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அடுத்தது, சங்கர் புரோக்கரா ஏஜென்ட்டா இந்த மாதிரிலாம் கூட சில கருத்துக்கள் இருக்குது. புரோக்கர் கடை ஏஜென்ட் தான். அதை எப்படி நம்ம வித்தியாசம்? பொதுவாக இந்த மாதிரி சில தனிநபர்கள் புரோக்கரு, ஏஜென்ட்டு, லாபிஸ்ட்டு, மீடியேட்டர் இப்படி பல வகையில் அழைக்கப்படுவாங்க. லாபிஸ்ட்டுங்க ரொம்ப உயர் மட்டத்தில், அதுக்காக சில நிறுவனங்கள் நடத்துவாங்க. உயர் தொழில் நிறுவனங்கள் அரசாங்கத்துக்கிட்ட சில கொள்கைகளை தனக்கு சாதகமாக வடிவமைக்கிறதுக்காக, அதுக்காக பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் கிட்ட இந்த விஷயங்களை பார்லிமெண்ட்டில் பேசுங்க, ரைஸ் பண்ணுங்கன்றதுக்காகவும், மீடியாவில் இப்படி கட்டுரை எழுதுங்கன்னு சொல்கிறதுக்காகவும் ஒரு லாபியிங் ஃபேம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ஐரோப்பிய நாடுகளில், அமெரிக்க நாடுகளில் அதிகம். அதுக்கே மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் நிறைய செலவு பண்ணுவாங்க, சட்டப்பூர்வமாக கூட. ஆமாம், விஷயம். இங்கே கூட டாட்டா நீராராடியாவை அப்படி லாபிஸ்டாக வச்சுருந்தார். அந்த 2G பிரச்சனையில் வெளியே தெரிஞ்சது. இப்போ வெளியே தெரியாமல் அந்த மாதிரி இருக்காங்க. இது தவிர ஏஜென்ட்டுன்னு ஒரு பிரிவு புரிஞ்சுக்கலாம். இது தவிர புரோக்கருங்கிறது சாதாரணமான விஷயம் வரைக்கும் புரோக்கர் பார்க்கலாம். மாட்டுத்தரகர், ஆட்டுத்தரகர், வீட்டுத்தரகர்லாம் இருக்கிறாங்க. இதில் பொறுத்த வரைக்கும் யார் நிறைய காசு கொடுப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ இருப்பாங்க. அதை தாண்டி அவங்க ரோல் வேற.
இருக்க மாட்டான். ஆனால் ஏஜென்ட் அப்படின்னா அதோட வார்த்தையினோட தனித்தன்மை என்னன்னா, ஏஜென்ட் அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் கூட ஒரு ரியாக்ஷன் நாம் விரும்புகின்ற ஒரு ரியாக்ஷனை கொண்டு வருவதற்கு ஒரு கெமிக்கலை சேர்ப்பான். அந்த கெமிக்கலுடைய ரோல் ஏஜென்ட். விரும்புகின்ற ரியாக்ஷனை வந்து கொண்டு வருவதற்காக, ஆக்சுவலைஸ் பண்ணுவதற்காக அந்த ரோல் வந்து ஏஜென்ட். இப்போ வியட்நாம் போரில் அமெரிக்கா இராணுவம் பயன்படுத்திய கெமிக்கல், விஷம் நிறைந்த கெமிக்கல் விமானத்தை வீசப்பட்டது. அதுக்கு பேர் ஆரஞ்சு ஏஜென்ட். அப்போ ஏஜென்ட்டுடைய வேலை என்னன்னா, ஒன்றை கட்டாயமாக செயல்படுத்த நோக்கி வந்து இயங்குவது, ஆக்சுவலைசேஷன் பண்ணுறது. அதுக்கு தான் கெமிஸ்ட்ரியிலும் உண்டு, பாலிடிக்ஸ்லையும் உண்டு. இப்போ ஏன் நம்ம வந்து அந்த காலத்தை சிஐ ஏஜென்ட் ஏன் சொன்னோம், அமெரிக்கன் ஏஜென்ட் ஏன் சொன்னோம், ஏன் புரோக்கர் ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம்? அவங்க ஒரு குறிப்பிட்ட பொலிட்டிக்கல் அஜெண்டாவை செயல்படுத்துவதற்காக ஒரு கண்ணோட்ட ரீதியாக செயல்படுவாங்க. காசு வாங்குவாங்க, வாங்காமல் இருக்கலாம். ஆனால் அவங்க வேலை அப்படி. அப்போ சங்கரை பொறுத்த வரைக்கும் ஏஜென்ட்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும். புரோக்கர்ன்றது ரொம்ப ரெடியூஸ் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போ அவருடைய ஏஜென்ட்டான வேலை என்ன செய்கிறாரு? அதிகார வர்க்கத்தினுடைய ஒரு பிரிவினுடைய, அந்த பிரிவில் இருக்கிற சில தண்டவர்களுடைய பதவிக்காக, பாலிசிக்காக செய்கிறார். அரசியல் அரங்கத்தில் திமுக எதிர்ப்பிலான பாஜகவை மறைமுக ஆதரிக்கின்ற, அதன் நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற வகையில் அதிமுகவையும் கூட சேர்த்துக்கிட்டு செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு. இப்போ சாராம்சம் என்னென்னா, திமுக எதிர்ப்பிலான பாஜகவை மறைமுகம் ஆதரிக்கின்ற, அதோடு கூட்டு வைக்கின்ற அதிமுகவோட சேர்ந்துக்கிட்டு செய்கிற வேலை. இப்படிப்பட்ட செயலை செய்கிற நபரை நாம் ஏஜென்ட்டுன்னு தான் நாம் புரிஞ்சுக்கணும். புரோக்கர்னு வந்து ரெடியூஸ் பண்ணி புரிஞ்சிக்கூடாது. சரி, இப்போ எல்லாருமே வந்து சங்கரை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் சொல்லுவது என்ன அப்படின்னா, இவ்வளவு தைரியமாக யாருமே பேசுறது கிடையாது, தவறுகளை சுட்டி காட்டுவது கிடையாது, பயப்படுறாங்க. இந்த பயம் சங்கருக்கு கிடையாது. அவர் வந்து தைரியமா பேசுறாரு. அதிகார வர்க்கத்தினுடைய உயர் மட்டத்தில் இருக்கவர்களே வந்து அவர் அப்படித்தான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து வெளிப்படையா பேசுறாரு. அப்படின்ற போதில் இவருக்கு இந்த மாதிரியான கருப்பு பக்கங்கள் இருந்தாலும் இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கத்துல இருந்து நம்ம இதை ஆதரிக்கணும். ஒன்றிய அரசாங்கத்துடைய எந்த ஊழல் அவர் அம்பலப்படுத்தினார்? தமிழ்நாட்டில் அதானி உள்ள இறங்குவதற்கு எதாவது அம்பலப்படுத்தினாரா? அதானி இங்கே பலமாக இருக்கிறார். ஜக்கீனுடைய அட்டகாசங்களை, ஊழல்களை, தகிடுதத்தை எதாவது கொண்டு வந்திருக்காரா? இல்லை. அதே மாதிரி சில பார்ப்பன பெருமுதலாளிகள், பாஜக ஆதரிக்கின்ற பார்ப்பன பெருமுதலாளிகள் அதிகார வர்க்கத்தை இங்கே செல்வாக்கு இருக்கிறான். அவங்களுடைய தவறான நடவடிக்கையை பற்றி எதுவும் கொண்டு வந்திருக்கிறாரா? கொண்டு வரலையே. எல்லாமே திமுக எதிர்ப்பு அஜெண்டா தான் முதன்மையா இருக்குது. நடு நம்பகத்தன்மைக்கு 1-2 செஞ்சிடறாரு. ஏன் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய இங்கே பொதுத்து நிறுவனங்கள் ஏகப்பட்டது இருக்குது. இங்கே டெண்டர் வாங்குறதுல, கான்ட்ராக்ட் விடுறதுல பாஜக ஆட்களுக்கு எந்தவித ஒரு 10 பங்குமே கிடையாதா? துறைமுகம் இருக்குது, விமான நிலையங்கள் இருக்குது, எல்லாத்துக்குமே வந்து ஒரு நிர்வாக குழு மட்டும் வச்சிருக்கிறாங்க. அதில் நிச்சயம் பாஜக ஆட்கள் தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய பொதுத்துறை வங்கிகள் இருக்குது. இதெல்லாம் ஊழல் நடக்கலையா? இதெல்லாம் அண்ணாமலை பங்கே இல்லையா? ஏன் அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாரு? நீங்கள் வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பாஜக விஷயம் கூட பேச வேணாம். தமிழ்நாட்டில் பாஜக எப்படியெல்லாம் வந்து மிரட்டி பணம் பறிக்குது, எப்படி பொது நிறுவனங்களில் வந்து அது ஊழலை வந்து செய்யுது, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தில் இருக்கிறதால ஒன்றிய அரசாங்கத்தில் எப்படி அதிகாரத்தை வந்து தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அலுவலகங்களில் அது அதிகாரத்தை எப்படி துஷ்பிரயோகம் பண்ணுது, எதுவுமே பேசலையே. இவர் இதை செய்யணும், இதை எதிர்க்குன்னா ஒன்றிய அரசாங்கத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஊழலை வந்து ஒன்றுமே பேசலையே, ஒன்றுமே செய்யலையே அவரு. மாறாக அது அதனுடைய தலைமை நிர்வாகியாக இருக்கக்கூடிய அண்ணாமலை தான் திரும்ப ஆதரிச்சு பேசுறாரு. அண்ணாமலையோட இருக்க உறவுன்றாரு. நான் சிறையில் இருக்கும்போது அண்ணாமலை எனக்கு வந்து ஆள் விட்டு உதவி கேட்டாரு, உதவி கொடுக்கணுமான்னு, உதவி செய்யட்டுமான்னு கேட்டாரு. அதுக்கு பிறகு வந்த பிறகு கூட அண்ணாமலை போய் பார்த்தாரு. அண்ணாமலையை வந்து அவர் ஒன்றும் விமர்சிக்கிறது இல்லையா? அதே மாதிரி அதிமுகவில் கோஷ்டி பூசல ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து காட்டி கொடுக்குறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஏமாற்றி பணம் திருடுறாங்க. இதை பற்றி சொல்றது இல்லையா பிஜேபி விஷயத்துல? அப்போ இதோட அர்த்தம் என்ன? அவர் செலக்டிவ் அம்னீஷியாவாக ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்காக அவர் இதை செய்கிறார். அவர் ஊழல் இருப்புன்றதுல ஏமாத்துற விஷயம். அதை விட முக்கியமானது, அரச பயங்கரவாத ஏஜென்ட். அவர் ஸ்டெர்லைட் அரசு பயங்கரவாதம், அதை ஆதரிக்கிறார். ராம்குமார் அரசு பயங்கரவாதம் ஆதரிக்கிறார். ராம்குமார் விஷயத்துல ஸ்ரீமதி விஷயம் அரசு பயங்கரவாதம், இதை அதை வந்து ஆதரிக்கிறார். ஏதாவது அரசு பயங்கரவாத நடவடிக்கையை ஒன்றாவது எதிர்த்தாரா? இல்லை. அப்புறம் சிறைச்சாலையில் எவ்வளவு ஊழல் நடக்குது, சிறைச்சாலை துறையில் எவ்வளவு ஊழல் நடக்குது, சிறைவாசிகள் விஷயத்துல எவ்வளவு மோசமாக வந்து ஊழல் நடக்குது இந்தியா முழுக்க, ஏதாவது சொல்றாரா? அப்போ என்ன அர்த்தம்? அப்போ இந்த சங்கரை மிகப்பெரிய போராளியாக காட்டுகின்ற, புரிந்து கொள்ளக்கூடிய இந்த நடுத்தர வர்க்கம் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டை நடத்த நியாயப்படுத்து ஏத்துக்கிறாங்களா? இந்த ஸ்ரீமதி விஷயம் ஒரு நடுத்தர வர்க்க பெண் தான், அந்த பெண் பாதிக்கப்பட இன்ன வரைக்கும் நியாயம் கிடைக்கல, அதை ஏத்துக்கிறாங்களா? பேரறிவாளனுக்கு முதலமைச்சர் கை கொடுத்ததே வந்து எதிர்த்து எழுதுறாரு. அதே மாதிரி இன்னொரு பயங்கரவாத செயலையும் வந்து இஸ்லாமிய சிறைவாசிகள் சிறைச்சாலை தொடர்ந்து இருப்பது, சிறைச்சாலையில வந்து சிறைவாசிகளுக்கு ஏற்றாமல் சட்டப்படி வந்து எதையும் செஞ்சு கொடுக்கறது கிடையாது. இதெல்லாம் ஊழல் நடக்கலையா? ஏன் இதெல்லாம் பேச மாட்டேங்கிறாரு?
அப்போ தெளிவாக என்னன்னா, அவர் பாஜகவை விமர்சிக்காமல் பாஜகவை மறைமுக ஆதரிக்கக்கூடிய அதனுடைய அஜெண்டாவுக்காக திமுக எதிர்ப்பை முன்வைக்கிறாரு, அரச பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறாரு. மற்றபடி குறிப்பிட்ட அதிகாரிகள் ஒரு குறிப்பிட்ட பதவிக்கு வரணுங்கிறதுக்காக அந்த அதிகாரி ஏற்கனவே எங்க இருக்கிறாரோ அவருக்கு எதிராக டார்கெட் பண்ணி காரியம் செஞ்சு கொடுக்குறது. சரி, இதை என்னுடைய புரிதலுக்காக கேட்குறேன். இப்போ நீங்க ஒரு புறம் வந்து திமுக அரசை எதிர்க்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க, இன்னொரு புறம் வந்து அதே திமுக அரசு இந்த விஷயத்துல நாம ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா மாட்டிக்கும் அப்படின்னு வரும்பொழுது அந்த இடத்துல அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. உதாரணத்துக்கு ஸ்ரீமதி விஷயத்தை எடுத்துக்கலாம். இப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு வகையில் அவர் எடுக்கக்கூடிய ஸ்டாண்டு வந்து திமுகவுக்கு ஆதரவாக ஆயிடுது. இதை எப்படி புரிந்து கொள்வது நம்ம? இல்லை, அங்கே கூட குறிப்பாக அதில் தனித்தனியாக கூட பார்க்கலாம். ஸ்ரீமதி விஷயத்தில் அந்த நிறுவனத்து சொந்தக்காரங்க யாரு? ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்க. அந்த சாதியை சேர்ந்தவங்களுடைய உயர்மட்ட பிரிவினர் தான் இவருக்கு நெருக்கம். இப்போ இருக்கக்கூடிய சில போலீஸ் அதிகாரிகள், ஏற்கனவே இருந்து ஓய்வு பெற்ற ஒரு போலீஸ் அதிகாரி, இவர் ஆதரிக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலர், அப்போ இருந்த அவர் முன்னாள் முதலமைச்சர், இவங்கெல்லாம் ஒரு கேஸ்ட் லாபி. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்காக கூட அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய இன்னொரு கேஸ்ட் லாபியை எதிர்க்கிறார். அப்போ அது ஒரு கேஸ்ட் டைமென்ஷன் இருக்குது. அது தற்செயலாக ஸ்ரீமதி விஷயத்துல ஒத்து போய் புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி ஸ்டெர்லைட் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்பட்டமான ஒரு அரசு பயங்கரவாதம். அதை ஏன் அவர் ஆதரிக்கிறாருன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்டெர்லைட் கம்பெனி எதிர்த்த போராட்டம்ன்றது எப்பவுமே இது மாதிரியான போராட்டங்கள் வந்து என்னைக்கும் அவர் எதிர்க்கக்கூடியவர். இந்த கேஸ்ட் டைமென்ஷன் பார்த்த மாதிரி அதில் பார்க்க முடியாது. அது வந்து திமுக ஆதரவு கிடையாது அவர் எடுத்த ஸ்டாண்டு. அதே மாதிரி கூடங்குளம் அந்த போராட்டத்தை பெருசாக அவர் ஆதரிக்கல. பரந்தூர் விமான நிலையம் வந்து ஏதோ ஷோ காட்டுற, அது வந்து G2க்காக செய்கிறாங்க போகிறாங்க வராங்கன்றதுக்காக சீன் போடுறாரு. அப்போ அரசு பயங்கரவாதத்தை வந்து ஆதரிக்கிறதுங்கிறதுல வந்து முக்கியமான நடவடிக்கைகளில் வந்து ஒத்த கருத்து. அதில் இஷ்யூ பேசிஸ்ல வந்து திமுக அரசாங்கத்துக்கு சாதகமாக இருக்கும். இது அப்படி சொல்ல முடியாது. இதில் அந்த கேஸ்ட் டைமென்ஷன் இருக்கு. ஸ்ரீமதி விஷயத்தில் அந்த கேஸ்ட் டைமென்ஷன் நம்ம சேர்த்து தான் புரிஞ்சுக்கணும். தன்னை ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அவரை நாம் ஒரு பத்திரிகையாளர் இல்லை அப்படின்னு நீங்க எந்த வகையில நீங்க சொல்ல முடியும்? ஒரு பத்திரிகையாளர்னா தரவுகள் அல்லது உண்மைகளை வச்சு ஒரு குறிப்பிட்ட கட்டுரை எழுதணும், குறிப்பிட்ட செய்திகளை கொடுக்கணும். இவருடைய செய்திகள் பேசுகிற விஷயங்கள் முன்ன ட்விட்டரில் போடுறதோ இல்லை முன்ன வந்து வலைத்தளத்தில் போடுறது, பிளாக்ல எழுதுறது எல்லாமே ஒரு கிசுகிசு பாயிண்டான தானே இருக்குது. கிசுகிசு அடிப்படையில் அவங்க லேண்ட் வாங்கிட்டாங்க, இவங்களோட உறவு இருக்கிறாங்க, இவன் இங்கே வந்து சம்பாதிக்கிறான், இப்படி இவங்க கூட சேர்ந்து சுத்துறாங்க. இன்னைக்கு பத்திரிகை துறையிலே கிசுகிசு வந்து ஒரு அங்கமாக மாறி இருக்கு. பத்திரிகை துறை கிசுகிசு அங்கமாக இருந்தா கூட அது தப்பான விஷயம். அதையே முதன்மையாக செய்யறவங்க அங்கதான் சங்கர் பத்திரிகையாளர் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும். இந்த காசிப்பிங் வந்து உலகம் முழுக்க இருக்குது. காசிப்பிங்கே ஒரு பத்திரிகையாக இருந்தால் அதுக்கு பேர் ஒன்று உண்டு, மஞ்சள் பத்திரிகைன்னு சொல்லிட்டு. மஞ்சளை கூட கேவலப்படுத்தக்கூடிய அளவுக்கு இவர் கேவலமான விஷயம். அதனால இவர் வந்து சொல்லப்போனா நாகரிக சட்டங்களால கூட இவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. நிறைய கேஸை போட்டு 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 வந்து சட்ட ரீதியாக இவர் நடவடிக்கைகளை வந்து நாம முன்ன இப்படிப்பட்ட ஆள் வந்து பழைய சில பத்திரிகைகளை நடத்திருக்காங்க. சிவப்பு நாடு ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகை ஏற்ற நபராக இவர் இருப்பார். அதை விட கேவலமான பத்திரிகைலாம் உண்டு, அதெல்லாம் கூட அதுக்கு தான் இவர் ஏற்ற ஆள். அதனால ஒரு பத்திரிகையாளருங்கிறது கிடையவே கிடையாது. இன்னொன்று, பத்திரிகையாளர் வந்து தன்னுடைய உழைப்பை பத்திரிகை துறைக்காக செலுத்தி அதில் வாழ்க்கை நடத்துவார். இவர் அப்படி இருக்கிறாரா? அதை நம்பி வாழ்க்கை நடத்துறாரா? இல்லை. இவர் வேற வகையில் லாபி பண்ணி வேற வகையில் சில விஷயங்களை பண்ணி பிளாக்மெயில் ஜேர்னலிசம் பண்ணி தான் வாழ்க்கை நடத்துறாரு. இப்படிப்பட்ட பத்திரிகையாளர்ன்றதே கிடையவே கிடையாது. சமீப காலங்களில் அவருடைய பேச்சில் ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த ஆளுமை கிடையாது. அவருக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. அவர் வந்து சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லக்கூடியதை வந்து அவர் கேட்கக்கூடிய ஒரு நபராகத்தான் இருக்காரு அப்படின்றத அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. போன ஆண்டு வந்து ஸ்டாலின் அவர்களை நான் நேர்லேயே சந்தித்தேன், பேசினேன். அப்போது அதை என்னால் புரிந்து கொள்ள கூட முடிஞ்சுது. சொல்றதை கூட அவரால் புரிஞ்சு முடியலை அப்படின்ற மாதிரி தான் அவர் பதிவு செய்கிறாரு. இந்த நடவடிக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரியான ஒரு கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதலமைச்சர் சந்திச்சாராங்கிறது உறுதிப்படுத்த வேண்டிய விஷயம். ஏன்னா சங்கர் பல பொய்களையே வாழ்க்கையாக வச்சுட்டு இருக்கிறவர். அப்படி இருக்கும்பொழுது இது உண்மையா இல்லையாங்கிறது உறுதிப்படுத்த வேண்டிய விஷயம். அது பின்னாடி பார்த்துக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, ஆளுமைன்னு எடப்பாடி பழனிசாமி ஆளுமிக்கவரா? ஒரு முக்கியமான துப்பாக்கிச்சூடு நடக்குது ஸ்டெர்லைட் விஷயத்துல. பேப்பர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லக்கூடிய ஆள் வந்து திரும்ப திரும்ப ஆளுமிக்க இவர் அவர் சொல்றாருன்னா என்ன அர்த்தம் அதுக்கு? அப்ப இவருடைய இந்த சொற்பிரயோகங்கள் எல்லாமே தன்னுடைய அஜெண்டாவுக்காக ஃபிட் பண்ணி சொல்ற வார்த்தைகள். சரி, அப்புறம் வேற யாருக்கு ஆளுமை இருக்குது? இவர் அதிகமாக தூக்கி பிடிக்கிறது. இன்னொரு பக்கம் அண்ணாமலை கூட தூக்கி பிடிக்கிறாரு. அப்ப அண்ணாமலைக்கு ஆளுமை இருக்குதா? சரி, அப்புறம் எப்படி இவருக்கு ஆளுமை இல்லைன்னு சொல்ல முடியும்? அப்போ பிரச்சனை இவரு சில வார்த்தைகள் மூலமாக ஒரு பிம்பத்தை கட்டியமைக்கக்கூடிய போக்கும் அவர்கிட்ட இருக்குது. ஒரு எதிர்மறை பிம்பம், உடன்பாட்டு பிம்பம். அப்போ ஸ்டாலின் வந்து ஆட்சி நடத்த தகுதி இல்லை, திறமை இல்லை, திறமை இல்லைன்னு ஒரு எதிர்மறை பிம்பத்தை வந்து கட்டியமைக்க ஒரு
போக்குல இருக்காரு. இன்னொரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளுமை இருக்குன்னு அந்த ஒரு பிம்பத்தை கட்டி அமைக்கிறார். அப்ப அண்ணாமலை, மோடி அரச பயங்கரவாதத்தை வந்து பண்ணிட்டு நான் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்ன ஆளுமை மிக்கவர்? அப்போ இவர் சொல்றது ஒரு பிம்பத்தை கட்டி அமைக்கிறது தான் சொல்றாரு. ஸ்டாலின் மீதான விமர்சனம் இன்னும் கூட எஃபெக்டிவா வந்து ஆட்சி நடத்தணும், அவங்களோட தேர்தல் அறிக்கையின் அடிப்படையில் எஃபெக்டிவா ஆட்சி நடத்தணுன்ற விஷயங்கள் விமர்சிக்கிறது என்பது வேற. ஆளுமைங்கிறது பல வரலாற்று காரணங்களால வருது. மக்களுடைய போராட்டங்களாலும் ஒருத்தன் அந்த நேரத்துக்கு வந்து தன்னை ஈடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு தன்னை வளர்த்துக்கிறான், மாத்திப்பாங்க. அந்த இடத்துல ஆளுமை வராது. இப்போ சங்கருக்கு என்ன ஆளுமை இருக்குது? அவர்கிட்ட கூட ஒரு ஆளுமை இருக்குது, கொஞ்சம் பேர் நடுத்தவருக்கும் பேசுது. அந்த ஆளுமை எல்லாம் கேவலமான ஆளுமை, ஃபுல்லாக கிரிமினல் தனம் தான், பிளாக்மெயில் தான், மஞ்சள் பத்திரிகை தன்மை தான். இப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை வந்து முதலமைச்சருக்கு இல்லைன்னு சொல்றது எப்படி அதை ஏற்றுக்க முடியும்? இவருக்கு என்ன தகுதி இருக்குது? இவருக்கு எந்த தகுதியுமே கிடையாது. முதல்ல அவரு போய் உழைச்சி வேலை செய்யட்டும். அது பண்ணாலே இந்த 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 நடவடிக்கைகள் நின்று போயிடும். அப்படி செய்யாம அடுத்தவங்களோட சொந்த வாழ்க்கைக்குள் நுழைஞ்சுக்கிட்டு அடுத்தவங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு பதவிக்கு வந்திருப்பான், அந்த இடத்துல நான் வர விரும்புகின்ற ஒரு திருட்டு கும்பலுடைய ஏஜென்ட்டாகத்தான் அவர் இருக்கிறார். அதனால ஆளுமைங்கிற வார்த்தை சொல்வதற்கு அவருக்கு எந்த தகுதியும் கிடையாது. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.